யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இந்த உலகத்துக்கு வந்தாருங்க. வார்த்தையாய் இருக்கிற அவருடைய சத்தியம் நமக்குள்ளாக வாசம் பண்ணும்போது தான் ஒவ்வொரு நாளும் கிருபையினால நம்மளால வாழ முடியும். ஏசப்பாவோட கிருபை இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் அதிகமாக ருசி பார்க்கணும். அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணணும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்கிறதான வார்த்தைகளுக்கும் வேண்டாத வார்த்தைகளுக்கும் அதிகமாக இடம் கொடுப்பதுனால அந்த வார்த்தை கிரியை செஞ்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில கிருபைகளை இழந்து போறாங்க. பெரியவர்களை எப்படி மதித்து பேசணுங்கிற வார்த்தை தெரியாதவர்களாக, இன்னும் மற்றவர்களிடத்துல எல்லாம் நல்ல வார்த்தையை பேசாதவர்களாக, சீக்கிரமாக சண்டை பண்ணுகிறதான வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் பயன்படுத்துவதனால கிருபைகளை இழந்து போறாங்க. தேவ கிருபை இழந்து போனோம்னா அந்த சத்திய வார்த்தை நமக்குள்ளாக காணப்படாது. அந்த வார்த்தை நமக்குள்ளாக இல்லைன்னா நம்மை படைத்த தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணவே முடியாது. அதனால இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டு மாம்சமான நமக்காக வார்த்தையாக இந்த பூமியில இறங்கி வந்ததுனால இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால நம்ம வீட்டுல இருக்கதான எல்லா காரியங்களையும் நம்ம சமாதானமாக மாற்ற முடியும். சகையும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தேடி போனா அந்த வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அவன் நினைச்சான். அவன் நினைச்ச மாத்திரத்துல கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னோன்னே அவனுக்குள்ளாக சந்தோஷம் வந்தது, சமாதானம் வந்தது. நான் யாரையாவது ஏமாத்திருந்தேன்னா அதையெல்லாம் நான் திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு மனமாற்றம் வந்தது. அந்த கிறிஸ்துவின் வார்த்தை அவனுக்குள்ளாக கிரியை செய்த நிமித்தமாக கிருபை அவனுக்கு உண்டானது. கர்த்தருடைய சத்தியத்துல நிறைந்தவனாக இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக இடம் கொடுத்ததுனால நித்தியத்துல ஆபிரகாமுக்கும் இவன் குமாரனாய் இருப்பான்னு சொல்லி அந்த ஒரு வாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டது போல இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் வார்த்தையினால கலங்கி நிற்கிறீங்களோ கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள்ளாக வைங்க. மாம்சத்துல வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாக எனக்குள்ளாக வந்து என்னை சீர்படுத்துங்க ஆண்டவரே, என் நாவின் வார்த்தைகளை எல்லாம் சீர்படுத்துங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க. இன்னைக்கு வார்த்தையினால உங்க குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். உங்களுக்குள்ளாக நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகும். அதன் மூலியமாக கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் நமக்கு பெருகி ஏசப்பாவோட நம்ம வாழ்கிற பலனை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுப்பார். இந்த வார்த்தைக்கு நேராக நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மாம்சத்திலே வார்த்தையாக வந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கும்போது கிருபையும் சத்தியமும் எங்களுக்குள்ளாக நிறைந்தவர்களாக இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக நாங்கள் இந்த நாளிலே இடம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அநேக உலக காரியங்களுக்கு, உலக வார்த்தைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து ஏசப்பா எங்க வாழ்க்கையை நாங்களே அழித்துக் கொள்ளும்படியாக அப்பா, வாழ்க்கையில கண்ணீரோடு போராட்டங்களோடு எழும்ப முடியாதபடிக்கு தவித்து நிற்கிற சூழ்நிலைகளிலே பரிசுத்த தேவ ஆவியானவர் நீங்க அசைவாடுங்க, நீங்க இறங்கி வாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே மாம்சமாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால, சத்தியத்தினால, கிருபையினால பிழைத்துக் கொள்ள நீங்க உதவி செய்யுங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.